வணக்கம். இன்னைக்கு ஜூன் மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால செவ்வாய் பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமான் கோயிலில் போய் பசுநெய்யினால் தீபம் போட்டு வழிபட்டா நல்லது. யார் அவங்க? உங்கள் நட்சத்திரம் மிருகசீரிடம் அல்லது சித்திரை அல்லது அவிட்டமா, அல்லது உங்கள் ராசி மேஷம் அல்லது விருச்சிகமா, அல்லது உங்கள் பிறந்த கிழமை செவ்வாய்க்கிழமையா, அல்லது பிறந்த தேதி 9 அல்லது 18 அல்லது 27 நீங்கள் தான். முருகப்பெருமான் கோயிலில் போய் பசுனையினால் தீபம் போடுங்க, அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. ஆமாம், செவ்வாய்க்கிழமைங்கிறது கேது பகவானுக்கு உரியது. அதனால உங்கள் நட்சத்திரம் அஸ்வினி அல்லது மகம் அல்லது மூலமா, அல்லது பிறந்த தேதி 7 அல்லது 16 அல்லது 25 நீங்கள் விநாயக பெருமான் கோயிலில் போய் தீபம் போட்டு பாருங்க. பசு நெய்யினால் நல்ல மாற்றம் இருக்கும். உங்களுக்கு இன்னைக்கு நல்ல நேரம் உண்டா? கிடையாது. அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தெற்கு பார்த்த வாசலுள்ள வீடு அல்லது நிலத்தோட உரிமையாளரா நீங்கள்? தெற்கு பார்த்த வாசலுள்ள வீட்டில் குடியிருக்கிறீங்களா? சொந்த வீடோ வாடகை வீடோ? தெற்கு பார்த்த வாசலுள்ள வீடு அல்லது நிலம் விற்கணும் அல்லது வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் இன்னைக்கு முருகப்பெருமானுடைய கோயிலில் பசுநெய்யில் தீபம் போடுங்க, அனுபவத்தில் பலனை பார்ப்பீர்கள். செவ்வாய் தோஷம் நீங்கணுமா? வீடு பூமி சம்பந்தப்பட்ட சிக்கல் போகணுமா? சகோதரர்களாலே ஏற்படுகிற தொல்லை குறையணுமா? வீண் பயம் குறையணுமா? சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் கேது பகவானுக்கும் நவகிரக சன்னதியில் பசுநெய்யினால் தீபம் போடுங்க, நல்ல மாற்றம் இருந்தே தீரும், உறுதி. ஆமாங்க. சரிங்க, எப்படி இருக்க போகிறது இந்த செவ்வாய்க்கிழமை இப்ப பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களை பொறுமையாக தான் இருக்கணும். தேவையற்ற வம்பு, பேச்சினால சிக்கல் எல்லாம் வரும். அஸ்வினி பரணி கிருத்திகை 3 பேருக்குமே கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசுநெய்யினால் தீபம் போடுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க, அதில் சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ முருகப்பெருமான நினைங்க. ஓம் வள்ளியம்மையே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 1, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. ரிஷபராசிக்கார நேயர்களை பொறுமையாக இருக்கணும். தேவையற்ற வம்பு வரும். கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும், ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லணும் அல்லது எழுதணும். அப்போ முருகப்பெருமானை நினைக்கணும். ஓம் தெய்வானையே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் உங்களுக்கு 2, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களை கொஞ்சம் பொறுமை. பொதுவாகவே பொறுமையான ஆள் நீங்கள், நிதானமான ஆள். இன்னைக்கு அவசரப்பட்டுருவீங்க, அதனால தோத்து போயிடுவீங்க. எப்படி தப்பிக்கிறது? புனர்பூசமோ திருவாதிரையோ மிருகசீரிடமோ கோயிலில் வீட்டு பூஜை ரூமில் பசுநெய்யினால் விளக்கேற்றுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க, அதில் சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் வைத்தியநாதனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 5, அனுகூலமான திசை கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. கடகராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க, வெற்றி அதிகம். பூசம் ஆயில்யம் புனர்பூசம் 3 பேருக்குமே கலகலான நாளாக இருக்கும், சந்தோஷம் அதிகமாகும், ரொம்ப நல்ல நாள். அனுகூலமான எண் 1, 9, அனுகூலமான திசை தெற்கு மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம், அசைவ உணவு கூடாது, கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும், ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். ஓம் சாமிநாதனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். வண்டி ஓட்டுறது கவனம், கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம். சந்திராஷ்டமம் இன்னையோட முடியுது, ஆனால் இன்னைக்கு இருக்குது. பூரத்துக்கும் சரி, மகத்துக்கும் சரி, உத்தரத்துக்கும் சரி இன்னைக்கு இருக்கு சந்திராஷ்டமம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. கன்னிராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம் இன்னையிலிருந்து ஆரம்பிக்குது. உத்தரத்துக்கும் சரி, அஸ்தத்துக்கும் சரி, சித்திரைக்கும் சரி இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு 3 நாள் இருக்கும். 3 நாளுமே அசைவ உணவு வேண்டாம், வண்டி ஓட்டுறது கவனம், பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம், கடன் கொடுக்க வேண்டாம், வாங்க வேண்டாம், ஜாக்கிரதை. முக்கிய முடிவு வேண்டாம். கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசுநெய்யினால் தீபம் போடுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லுங்க. அப்போ முருகப்பெருமான நினைங்க. ஓம் ஓம் பழனியே போற்றி, பழனியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. துலா ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும், வீண் செலவு கிடையாது, தைரியம் அதிகமாக இருக்கு, மன நிம்மதி இருக்கு. சுவாதி சித்திரை விசாகம் 3 பேருக்குமே பிரமாதமான முன்னேற்றம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 3, 4, அனுகூலமான திசை தெற்கு மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களை பொறுமையாக இருக்கணும். அவசரப்பட்டு தோத்து போயிடுவீங்க. ஆனால் அவசரம்னு தெரியாது, சுறுசுறுப்புன்னு நினைப்பீங்க. தோத்த பிறகு தான் தெரியும். எப்படி தப்பிக்கிறது?
ஜெயிக்கலனாக்க பரவாயில்ல, தோக்காமல் இருக்கணும்ல. அதுக்கு கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசுனையினால் தீபம் போடுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க, அல்ல சொல்லிகிட்டே இருங்க. அப்போ முருகப்பெருமான நினைங்க. ஓம் ஓம் பரத்வாஜரே போற்றி. பரத்வாஜ முனிவர் செவ்வாய் பகவானை வளர்த்தவர். அதனால நினைங்க, நல்ல மாற்றம் இருக்கும், தப்பிச்சுக்குவீங்க. அனுகூலமான எண் 2, அனுகூலமான செய் மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. தனுசு ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், ஜெயிப்பீர்கள். தூரத்தில் இருந்தும் சரி, பக்கத்தில் இருந்தும் சரி, இனிய சம்பவம் உண்டு, செய்தி உண்டு, நல்ல மாற்றம் உண்டு. பெண்களுக்கு என்ன நல்லா இருக்கு. மூலம், பூராடம், உத்திராடம் 3 பேருக்குமே சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 7, 9, அனுகூலமான செய் கிழக்கு, தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, பொறுமை, நிதானம், வீண் வீம்பு பிடிவாதம் இன்னைக்கு வேண்டாம், தோத்து போயிடுறீங்க. ஜெய்காட்டி பரவாயில்ல, தோக்காம இருக்க கோயிலில் விளக்கேற்றுங்க, வீட்டு பூஜையில் விளக்கேற்றுங்க. பசு நெய்யினால ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க, அல்ல சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ முருகப்பெருமான நினைங்க. ஓம் ஓம் மங்களனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் உங்களுக்கு 4, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. கும்பராசிக்கார நேயர்களே, பொறுமை, அவசரப்பட்டு மாட்டிக்குவீங்க, பேச்சினால சிக்கல் வரும். கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசுனையினால தீபம் போடுங்க. சதயம், புரட்டாதி, அவிட்டம் 3 பேருமே பொறுமையா இருங்க. ஒரு மந்திரத்தை 107 தடவை எழுதுங்க, அல்ல சொல்லிகிட்டே இருங்க. அப்போ முருகப்பெருமான நினைங்க. என்ன சொல்றது? ஓம் ஓம் சரவண பவ. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 5, அனுகூலமான செய் தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. மீன ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும், ஜெயிப்பீர்கள், வெற்றி அதிகம், கலகரிங்க, நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். அப்புறம் என்னங்க, பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும். ரேவதிக்கும் சரி, உத்திரட்டாதிக்கும் சரி, பூரட்டாதிக்கும் சரி, எதிரிகளும் உதவி செய்வார்கள். அனுகூலமான எண் 2, 4, அனுகூலமான செய் கிழக்கு, தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. நேயர்களை, இன்று நல்ல நேரம் இல்லை அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சகோதர சகோதரர்களாலே வருகிற சிக்கல்கள், பூமி வீடு சம்பந்தப்பட்ட சிக்கல்கள், அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்ட சிக்கல்கள், விவசாயம் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள், காவல்துறையில் இருக்கிற அதிகாரிகளே உங்களுக்கு வருகிற சிக்கல்கள், இதுவெல்லாம் தீர்வதற்கு இன்று அசை உணவு தவிர்த்து விரதம் இருந்து பசு நெய்யினாலே தீபமிட்டால், யாருக்கு? முருகப்பெருமானுக்கு தீபமிட்டால், அல்லது சூரியன், செவ்வாய், கேது 3 கிரகங்களுக்கும் தீபமிட்டால் நல்ல மாற்றம் இருக்கும். தெற்கு பார்த்த வாசல் மேஷம், கடகம், விருச்சிகம், சிம்மத்துக்கு ரொம்ப ராசியான வாசல். ஜோசியரை கேட்டுக்கிட்டு முடிவெடுங்க. மேஷம், விருச்சிக ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியில ஒரு மோதிரம் போடணும். எந்த மோதிரம் போடணும்னா பவள மோதிரம் போடணும். அப்படி போட்டா என்ன விதிமுறை? ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.